ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு தண்டவாளம் எப்படி உதவுகிறதோ அதுபோல தேவனுடைய சித்தம் என்கிற ட்ரெயின் போய் சேர்றதுக்கு ஜெபம் என்கிற தண்டவாளங்கள் போடப்பட வேண்டும். எந்தெந்த இடத்துக்கு போகணும் தண்டவாளம் போடுறோமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போகும். ரட்சிப்புக்காக தண்டவாளம் போட்டா ரட்சிப்புக்கு போய் சேரும். சுகத்துக்காக தண்டவாளம் போட்டா சுகம், வெற்றிக்காக தண்டவாளம் போட்டா வெற்றி. வாழ்க்கையில எல்லா ரீதியிலும் இந்த ஜெபத்தின் மூலமாக தண்டவாளங்களை போட்டு இந்த தேவ சித்தமாகிய ரயில் போய் சேரும்படியாக, தேவனுடைய லட்சியங்கள் நோக்கங்கள் நிறைவேறும்படியாக தண்டவாளங்கள் போடப்பட வேண்டும். தேவனுக்கு என்று வழியை ஆயத்தப்பட வேண்டும். வல்லம் அவர்கிட்ட இருக்குது, ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது, ஞானம் அவர்கிட்ட இருக்குது, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவர் எனக்கு கொடுக்க தயார், என்னை நடத்த தயார். ஆனால் ஜெபத்தின் மூலமா அந்த தண்டவாளத்தை போட்டாதான் அந்த சித்தம் நிறைவேற முடியும். ஜெபம் இல்லாமல் நாம் போய் செய்ய பார்த்தா என்ன ஆகும்? தண்டவாளம் இல்லை. போறதுக்கு வேண்டிய ஆற்றல் இருக்குது, தேவ சித்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா போக முடியல. ஏன்னா ஜெபம் என்கிற தண்டவாளங்கள் போடப்பட வேண்டும்.